பிரதியில் இருக்கின்ற முதலாவது பாடலை நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். பக்தரே வாரம் ஆசை நாமோடு அவ்வேளையில் வருகை 3ஆம் ஞாயிற்றுக்குரிய ஒளியினை முதல் ஒளியினை எங்கள் மத்தியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்செவருடைய தலைவரும் அளவட்டி திருச்செவருடைய சேவகக்குருவாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருப்பணி சிவகுணாதன் போதனை அவர்கள் முதலாவது ஒளியினை ஏற்றி வைப்பார். அதனைத் தொடர்ந்து இரு மெழுகுவர்த்திகளும் ஏற்றி வைக்கப்படும். நாம் யாவரும் கொண்டு சேர்ந்து பார்ப்போம். வாழ்வகை பேருவகை கொள்ளுங்கள். மாதீப மைந்தன் மன உருவானாய். இருளின் பிணைகளின் மொழியோ வாங்கியை ஒளியூட்ட விதத்திற்போம் வா. அழுக்காரும் ஆதிக்கமும் ஆளும் இந்த சமுதாயத்தில் மேலும் தூய மனிதராய் வாழ்வதற்கான அழைப்பு. மனிதன் மறந்த மனிதனுக்குள் மீண்டும் அன்பின் உறவாக நாமும் ஏற்று கொண்டாடுவோம். வார நீதியின் வழியாக பிறந்தவரை பணிந்திடுவோம். வாழ்வழிக்கு வந்தவரை மகிழ்ச்சியுடன் மகிழ்ப்படுத்துவோம். வேள்வியின் திருமகன் மாணவருக்கு வருகிறார். விடுதலையும் சமத்துவமும் வரும். வாருங்கள் அவரை புகழ்ந்து பார்ப்போம். கண்களை மூடி செய்வோமாக. எங்களை நேசிக்கின்ற எங்களை தகப்பனே, இந்த அருமையான காலை நேர பொழுதுக்காக நாங்களுடைய நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த அழகான தருணத்திலும் மெல்லிசையின் வழியாக உங்களுடைய நாமத்தை பறைசாற்ற நாங்கள் இங்கே குழுமி இருக்கின்ற பொழுது இறைவா உங்களுடைய பிரசனம் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆவியானவரே, பல இன்னல்கள், துன்பங்கள், போராட்டங்கள் வாழ்வை ஒரு சூழ்நிலை
உம்முடைய வார்த்தையின் வழியாக, செயலாற்றத்தின் வழியாக ஒரு மகிழ்வை எங்கள் வாழ்வில் உண்டு பண்ணுவதற்காக நன்றியோடு உங்களை தெரிவிக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியின் மொழியின் வழியாக சுவாமி உம்முடைய சித்தத்தையும் செயலாற்றத்தையும் உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ள நீ கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு உங்களை தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, இருக்கின்ற உமது உறவுகள் சகோதரர்களின் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். இவ்வாராதனை ஒரு வாழ்வில் ஒரு நிறைவான மகிழ்வையும் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ள வழி சமைக்கும்படியாக நாங்கள் செல்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எவ்வித தடையுமின்றி உம்முடைய பாதுகாப்பும் தூயாவியாருடைய வழிநடத்தலும் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு பிரசனத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பிக்கிறார்கள். அந்த இயேசுவின் நாமத்தில் காரியங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
வண்டுகளின் தாகம் தீர்க்கும் மோட்டுகள் மலர பூமியில் விழுந்ததே மழை துளி. பல்லாயிரம் பொருளடங்கும் இருளினம் கட்டில் சிதறிய மானிடம் துளைக்க முள்ளின் மீது மலராய் பிறந்தது பாரதம் அன்பின் கவி. மண்ணை தேடி வந்த எம் மன்னன் இயேசு அல்லோ சிறைப்பட்ட சமூகம் காண தும்பிகள் மாற்றம் தர வந்தவர்களோ. மண்ணை தேடி வந்த எம் மன்னன் இயேசு அல்லோ சிறைப்பட்ட சமூகம் காண தும்பிகள் மாற்றம் தர வந்தவர்களோ. கரையுள்ள இதயங்களில் பூக்கும் நந்தவனமாய் தொழுவத்தில் நுழைத்தாரே தெய்வீக பாடலாய். பொன்னோடு பொருளும் வேண்டாம், மாளிகை மறையும் வேண்டாம். பொன்னோடு பொருளும் வேண்டாம், மாளிகை மறையும் வேண்டாம். இயலாமை என்னும் போர்வை அகல புது விடியலாய் நீ வந்தீர். எம் உள்ளங்களில் பாடுகிறோம் உம் அவையாக சிதறிய மானிடம் மீண்டும் துளிக்க. எம் உள்ளங்களில் பாடுகிறோம் உம் அவையாக சிதறிய மானிடம் மீண்டும் துளிக்க.
மெனுக்குலம் புதுவிடியல் காண எம்மை தேடி வந்தவரே, உமது வாழ்வும் படியும் எங்களோடு குறிக்கொண்டிருக்க திருவிழம் கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏழைகள், துன்புறுத்தப்பட்டோர், தனிமையாக்கப்பட்டோர் இவர்கள் மத்தியில் வரவு ஒரு மாற்றியலை உண்டாக்கியதற்காகவும், ஏழ்மையில் ரூபம் தரித்து வறுமை போக்கிட எம்மிடை ஒளியாக அவதரித்த உமக்கு நன்றி புகழ் பாடுகின்றோம். உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சி அன்று இடையர்களுக்கு மாத்திரமல்ல சகல படைப்புகளுக்கும் விடுதலையின் செய்தியாக பரிணாமம் கொள்ள மனிக்குலத்தின் மேல் நீர் கொண்ட அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற இறைவாக்கினரின் குரல் மானிட மகனின் அகவையால் நிறைவாக்கம் பெற்றதற்காக உமக்கு நன்றி புகழ் பாடுகின்றோம். நாங்கள் உம்முன் படைத்த இறைவேண்டல்களை ஏற்று எம் வாழ்விலும் எம் திருச்சபை செயற்பாட்டிலும் உம் நன்மையான ஆளுகை எங்களோடு இருப்பதற்காகவும், எங்கள் வாழ்வின் பயணங்கள் சிந்தனையுள்ளங்கள் யாவற்றிலும் துணையாளராகவும் வேறொருந்த உள்ளங்கள் மத்தியில் கரம் பிடிக்கும் இம்மானுவேலனாக செயலாற்றும் உம் கிருபையை நினைத்து உமக்கு நன்றி புகழ் பாடுகின்றோம்.
வாழ்வின் முக்கிய இறைவா, எம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி அழைக்கின்றோம். நாங்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் உம்மிடத்தில் மறைத்து அவை எம் உள்ளங்களையும் வாழ்க்கையையும் அழிப்பதற்கு கருவிகளாக மாற்றிவிட்டோம். இறைவார்த்தையால் எம் தவறுகள் எம் கண்முன் வந்தன. உமது நீதியால் எம் குற்றங்கள் அனைத்தையும் அழுக்குகள் என கண்டோம். கர்த்தாவே, எமக்கு தயவு பாராட்டி எங்கள் இருதயங்களை சுத்தமாக்கும் வரை எங்களை கைவிடாதிடும் என உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கும் போது உண்மையிலே நாம் பாவிகள் சுயநலத்தின் வீழ்ச்சியிலும் உலகின் கவர்ச்சியிலும் நாம் பலமுறை தவறினோம். எமக்காக எம்முள் மெலவு காண தியாகத்தின் வழியில் எம்மை மீட்டெடுக்க அன்னை மரியின் கருவில் மாவேந்தனாக அவதரித்தவரே, மனம் போன போக்கில் நாம் வாழாது என் பாவங்களை உதறி தள்ளி உம் தூய ஆவியை எமக்குள் ஏற்று உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எம்மை மன்னித்து வழிநடத்தும் என நாம் வருந்தும் போது நாம் பலமுறை உம் அன்பை மறந்தோம். உமது அழைப்பை புறக்கணித்து எமக்கு ஏற்ற பாதையில் நடந்தோம். ஆண்டவரே, எமது பாவம் உமக்கும் எங்களுக்குமான விரிசலை உண்டாக்கிற்று. சத்தியத்தை மறந்தோம், தவறானவற்றை ரசித்தோம். உடல் அங்கங்கள் அனைத்தும் உமக்கு விருப்பமற்ற செயல்களை செய்யும்படி விட்டுவிட்டோம். உமக்காக அர்ப்பணிக்க வேண்டிய நேரங்களை எமது சுய தேவைகளுக்கு பயன்படுத்தினோம். உம் சாயலை சான்று பகர வேண்டிய நாங்கள் பொறுப்பற்றவர்களாக வாழ்ந்தோம். எம் தவறுகளை உணர்ந்து உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது பின்னானவற்றை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். எம் பாவங்களில் இருந்து கடவுள் நம்மை புதிய பாதையில் அழைத்துச் செல்லுகின்றார். எங்கள் ஆடைகளை அல்ல, எங்கள் இருதயத்தை கிழித்து கட்டடத்தில் திரும்புவோம். மீட்பின் கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு அருளுவாராக. மனம் வருந்தி உண்மையாக அறிக்கை செய்த பாவங்களை மன்னிப்பாராக. மீண்டும் பாவசேற்றில் அமிழ்ந்து விடாதிருக்க தமது தூய ஆவியின் அருளை எங்கள் மேல் கட்டளையிட்டு அருள்வாராக. ஆமென்.
முதலாவது திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள் வரை. ஏசாயா 42 1 முதல் 10 வாக்கியங்கள் வரை. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாடனை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தருடைய தேவன் சொல்லுறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாவது திருமறை பாடம். வாசித்து நிறைவாயிற்று. ஆரீராரோ
இன்றைய நாளுக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 6 வரை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பெற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறதாய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசுவசித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரான. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரர், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். வாசிக்கப்பட வேண்டியதான இரண்டாம் திருமறை பாடம் வாசித்து நிறைவாய்.
தூய மத்தேயு எழுதிய 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 21ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு 2:1 தொடக்கம் 21 வரைக்கும். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கிளம்பினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிறப்புகளில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் துவவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவார். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தார். எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே பெத்லகேமிலும் அதில் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி வாசகம் வாசிக்க முடிந்தாயிற்று.
உலகிலே அவதரித்த அன்பின் இறைவா, உலகம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவும் உலகம் மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் நீர் பாலனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தீர். எங்களை மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டீர். வருடங்களாக நாங்கள் இதை நினைவு கூறுகின்ற இந்த வருடத்தில் எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளங்களிலே வந்து பிறக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அழிவுகளுக்கு மத்தியிலே அலங்கோலமாய் போன வீடுகள், அழிவுகளுக்கு மத்தியிலே அவல குரலோடு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே வரவு அர்த்தமுள்ளதாக எங்களை நீ பயன்படுத்த வாயும் வார்த்தைகளை ஆசீர்வதி அதை கேட்டு நடக்க எங்களுக்கு பிறந்தார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லவர்களாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மறுபடியும் உங்களோடு கூட இந்த நல்ல நாளிலே வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை விட்டு நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். இந்த அழகான படைப்புக்கு காரணமானவர்கள், இந்த அழகான படைப்பை படைத்தவர்கள், இந்த அழகான படைப்பை மெருகூட்டியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகான ஆராதனை பாடல்களை நீங்கள் கொப்பி அடிக்காமல் நீங்களாக எழுதி நீங்களாக ராகம் போட்டு மற்றும் போட்டு அது அழகாக பாடினீர்கள், பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இதற்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நான் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பித்த பொழுது அழிவோடு, இயற்கை அழிவோடு ஆரம்பித்தோம். இந்த வருடத்தை முடிக்கிற பொழுது இயற்கை அழிவோடு முடிக்கிறோம். ஜனவரி 7ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி இந்த வருஷத்திலே இந்த 2 திகதிகளிலும் உலகத்திலே மக்கள் அழுது கொண்டு அழிவிலே தவித்துக் கொண்டு இருந்தார்கள். ஜனவரி 7ஆம் தேதி அது ஆரம்பமானது கலிபோர்னியாவிலே, அமெரிக்காவில் இருக்கின்ற கலிபோர்னியா மாநிலம் காட்டுத்தீயினாலே அழிக்கப்பட்டது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தார்கள், அநேகர் இறந்தார்கள், நூற்றுக்கணக்கான கால்நடைகள் இறந்து போயின, பல லட்சக்கணக்கான டாலர்ஸ் பெறுமதியுள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டது. கலிபோர்னியா அமெரிக்காவில் இருக்கின்ற 50 மாநிலங்களிலே மிகவும் ஒரு செல்வந்தமான அல்லது ஒரு செல்வச் செழிப்புள்ள ஒரு மாநிலம். உலகத்தினுடைய விஞ்ஞானத்துக்கு அமெரிக்கா உச்சத்திலே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் உச்சத்திலே இருக்கின்ற அமெரிக்க தேசத்தினாலே இந்த அழிவை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது திடீராக வந்ததல்ல, ஒவ்வொரு வருஷமும் இது நடைபெறுகிறது கலிபோர்னியா. ஜனவரி 7ஆம் தேதி நீங்கள் வரலாறை ஒரு முறை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அந்த அழிவுகளினுடைய தாக்கங்களை பார்க்கலாம். அது எங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளோ பெரிதாக பேசினோம். ஆனால் அந்த அழிவு டிசம்பர் 7ஆம் தேதி எங்கெண்ட காலைக்கெல்லாம் வந்தது. எங்கெண்ட வீட்டுகளை தட்டிச்சு. நாங்கள் வீட்டுக்கதவுகளை சாந்தி போட்டிருந்தோம், கலிபோர்னியாவுடைய செய்திகளை கேட்க மறுத்து. ஆனால் எங்களுடைய வீடுகளின் கதவுகளை இந்த டித்வா புயல் தட்டி திறந்து கொண்டது. பதுளையில் இருக்கின்ற சில வீடுகள், கெண்டியில் இருக்கின்ற சில வீடுகள் 5 அடிக்கு மேலே, 3 மாடி வீடுகள் கூட 5 அடிக்கு மேலே வீட்டுக்குள்ளே சோஃபா செட் எல்லாம் மூடி போட்டு. இதுவரைக்கும் 645 பேர் இறந்ததாக தகவல்களை சொல்கிறார்கள். இலங்கையின் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அழிவு. சுனாமி ஒன்று 2004ஆம் ஆண்டு இருக்குது, இதை விட கூட இலக்கம். ஆனால் அது கரையோர பகுதியில் மட்டும் தாக்கினது. இது அலர்ட் என்று சொல்வது, எச்சரிக்கை கொடுத்தும் இத்தனை அழிவுகளை எங்களுடைய நாடு எல்லா மாவட்டங்களிலும் சமைத்தது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி அவ்வளவு தவிர்த்தா மிச்சம் எல்லா மாவட்டம். அதனால் இந்த அழிவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பை காண விளைகின்றோம்.
இந்த வேளையிலே இந்த சூழலிலே நாங்கள் எப்படி கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாட போகிறோம். வாசிக்கிற நற்செய்தி பகுதியிலே இருந்து நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களை 4 வகையாக பிரித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்கிறது. எங்களை நாங்கள் பார்க்கலாம், குடும்பத்தில் கூட நாங்கள் ஆட்களை பார்க்கலாம். எங்கேயும் வச்சு நீங்கள் பிரிச்சுருக்காங்க. ஒரு சமூகத்தில் அளவட்டி கிராமத்துக்குள்ளேயும் இது இருக்குது, அளவட்டி திருச்சபைக்குள்ளேயும் இருக்கலாம், சில வேளை குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். இந்த 4 வகையான மனிதர்கள். முதலாவது அப்பாவி மக்கள். இந்த மத்தேயு நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் நீங்கள் சொல்லுவீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமில் அதன் எல்லைகளிலிருந்து இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். அந்த ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட அந்த ஆண் பிள்ளைகள், அந்த குடும்பங்கள் அப்பாவி குடும்பம், எதுவுமே அறியாதவர்கள். ஆனால் ஏரோதுடைய கட்டளை அந்த ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய அந்த குடும்பங்கள் அழுகையிலே அழுகுறலை கேட்டது. இது அப்பாவி குடும்பங்கள். எங்களுடைய சமூகத்திலே அப்பாவி மக்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கு மலையகத்திலே லயன் என்று சொல்லப்படுகிற குடியிருப்புகளின் மேலே மண் சரிவு ஏற்பட்டது. அவர்கள் அப்பாவி மக்கள். அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், அதுக்கு காரணமானவர்கள் அதிகம் சம்பளம் எடுப்பவர்கள். டிஎஸ் ஆஃபீஸில் அல்லது அதுக்கு தெரியாது, அதுக்கு பொறுப்பாக அப்படியான ஆபத்தான இடங்களிலே குடியமர்ந்திருந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் அரசாங்க அதிகாரிகள். ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார். இதற்கு அப்பாவே சில காரியங்கள் இருக்குது. இது 200 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த குடியிருப்புகள் கூட அழிந்து போனது. ஆனால் ஆபத்துக்கள் எச்சரிக்கை வருகின்ற பொழுது நாங்கள் எங்கள் பணிகளை செய்ய தவறிவிட்டோம். அதனால் முதலாவது வகையான மக்கள் உலகத்தில் அப்பாவி மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். 2வது இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலே 2வது வகையான மக்களை நாங்கள் பார்க்கலாம். ஆன்மீகவாதிகள். இதில் யார் ஆன்மீகவாதிகள் என்று நீங்கள் பார்க்கலாம். முதலாம் வசனம், ஏரோது ராஜாவின் நாட்களில் ஜூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கு கீழே தேசம், சாஸ்திரிகள் ஆன்மீகவாதிகள். அவர்கள் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்டு அவர்கள் இயேசுவை பணிந்து கொள்வதற்கு போகிறார்கள் கிழக்கிலிருந்து. இதில் யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு பண்புண்டு நான் முன்பும் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் நினைக்கின்றேன். இயேசுவை பார்க்க போன 3 ஞானிகளிலே ஒருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் வரலாறு பேசுகிறார். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்லாட் என்ற ஒரு புஸ்தகம், அது ஒரு வரலாற்று நூல். எஸ்.ஜி. பெரேரா என்ற ஒரு கத்தோலிக்க குருவானவர் எழுதின புஸ்தகம். அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். The people of Jaffna, you have a glorious story. இப்படிதான் அவர் தொடங்குகிறார். யாழ்ப்பாணத்திலே வாழ்கிற மக்கள், நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமைக்குரிய வரலாற்றை கொண்டவர்கள். என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை பார்க்க போன 3 ஞானிகள், சாஸ்திரிகள் இல்லை ஒருவர் யாழ்ப்பாணத்திலே இருந்து போனார். அவருடைய பேர் பெருமாள், யாழ்ப்பாணத்தை அரசாட்சி செய்த அரசன். அவர் போய் இயேசுவை பணிந்து திருமுழுக்கு பெற்று பற்றி பல வரலாறுகள் அங்கே பிரித்து போகிறது. அவர் கெஸ்பர் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கெஸ்பர் பெரிய பெருமாள். அவர் காங்கேசந்துறையின் வழியாக போனார் என்று வரலாறு சொல்கிறது. இந்தியாவிலிருந்து அங்கே இருந்த அரசர்களையும் கூட்டிக் கொண்டு 3 அரசர்களாக அவர்கள் இயேசுவை பார்க்க போனார்கள். ஆன்மீகவாதிகள். இந்த ஆன்மீகவாதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சற்று ஆழமாக பிறகு சொல்கிறேன். 4 மக்களை பற்றி சொல்லி போட்டு சொல்லுகிறேன். ஆன்மீகவாதிகள், ஆன்மீக தலைவர்கள் எல்லாரும் இதற்குள்ளே அடங்கும். படித்தவர்கள் அதிகம் பேர் இருக்கக்கூடும். 3வது வகையான மனிதர்கள் இந்த வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அழிவுக்குரிய அரக்கர்கள். இதில் முக்கியமாக ஏரோது அழிவை செய்கின்ற அரக்கர்கள். ஈன இரக்கம் இல்லாமல் அந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொன்று குவிக்க கட்டளையிட்டவர்கள். ஏரோதுவை பற்றி இயேசு என்னுடைய பணியின் காலத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறார் தெரியுமா?
நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஏரோது என்று சொல்ற, நரி என்று சொல்ற. நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும் இந்த உலகத்திலே நடமாட வேண்டும் என்று நீங்கள் போய் ஏரோது நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள். ஏரோது அவனமான நரி குணம் உள்ளவன் என்பது இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இங்கிருந்து போன ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் 3 பேரும் அவர்களுக்கு ஒரு கைட் கூட இருந்தது. அவர்கள் படித்தவர்கள், ஆட்சி செய்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், வளம் வசதி படைத்த வளமானவர்கள் எல்லாம் இருந்தது. அவர்கள் இங்கிருந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக போனார்கள். ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகவாதிகள் வெளிப்படையாக. ஆனால் அங்கே போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கைடு, என்ன சொல்றது, கைடு என்றால் வழிகாட்டி கூட இருந்தது. நட்சத்திரம் ஒன்று போய்கொண்டிருந்தது. அந்த நட்சத்திரம் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் போய் அந்த நட்சத்திரம் அரண்மனையை, ஏரோதுடைய அரண்மனையை கடந்து போகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மனதிலே ஒரு எண்ணம், கற்பனை, யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் அரண்மனையிலே தான் பிறப்பார். ஆனால் அந்த அரண்மனையை தாண்டி நட்சத்திரம் போகின்ற பொழுது அங்கால பார்க்கையில் அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ள போனால் அங்கே இருந்தவர்களுக்கு, மந்திரிமாருக்கு பெரிய சம்பளம். 3 ஞானிகள், சாஸ்திரிகள், அரசர்கள் கிழக்கிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே வந்த நோக்கம் என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்றார்கள், யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவரை பணிந்து கொள்ளும்படிக்கு வந்தோம் என்று சொன்னார்கள். ஏரோது இதை கேட்டவுடன், ஏரோதுக்கு சொல்கிறார், கேட்டவுடனே ஏரோது என்ன செய்கிறார், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். இது திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன்படி நடக்கிறது என்று அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள். ஏரோது என்ன சொல்கிறான்னு சொல்லுவார். அந்த 3 ஞானிகளையும் கூப்பிட்டு, நீங்கள் போய் பிள்ளையை தேடி கண்டு வணங்குங்கள், வணங்கி போட்டு திரும்ப வருகிற பொழுது எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் இயேசு ஏரோதுவுக்கு சொன்னார் நரி என்று. இதுதான் சொன்னது. எங்கிட்ட நாட்டிலே ஒரு தலைவரை நரி என்று சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பாவம், சில வழியில் அது நரி என்று, அதுக்கு பேரே நரி என்று வச்சுட்டாங்க. ஸ்னேக் அல்லது கிராஸ் என்று தமிழில் சொல்லுவோம். சரியா? உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கொண்டு வெளியிலே ஒன்று பேசுகிறது. உள்ளுக்குள்ள ஒரு கள்ளத்திட்டம் அல்லது ஒரு தீய திட்டத்தை வச்சுக்கொண்டு வெளியில் நல்லா பேசுவோம். வலு கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இயேசு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். ஏரோது நான் திருமறையை படித்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ. இந்த ஏரோது உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியில் ஞானிகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் பணிந்து கொண்டு எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளுக்குள்ள கள்ளத்திட்டம், அவரை கொலை செய்ய வேண்டும். ஞானிகளும் பாவங்கள் படித்தவர்கள் தான். ஆனால் நான் சொல்ல பக்கம் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து போனது மொக்கு பத்தின ஞானி. யாழ்ப்பாணத்திலிருந்து போனதெல்லாம் படித்தும் மண்டைக்கு ஒன்றும் இல்லாது. அது என்ன செய்திருந்தால் போயிட்டு திரும்பி வரையும் ஏரோதுக்கு சொல்லிட்டு போவோம். தேவதூதன் கேப்ரியல் வழியில் தோன்றி போக வேண்டாம், ஏரோது அவன் பிள்ளையை கொலை செய்ய போகிறான், வேறு வழியாய் திரும்பி போங்கள். தேவதூதன் எச்சரித்த பிறகு ஞானிகள் ஏரோதுக்கு சொல்லாமல் விட்டு வந்துட்டாங்க. ஏரோதுக்கு பாயிங்கிற கோபம். ஏரோது என்ன செய்யலாம், பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஞானிகள் கண்டுபிடிச்சு கொண்டாங்க, ஆனால் சொல்லலையே. 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய சொல்லிட்டாங்க. இயேசுவை தாய்ந்தாப்பன் கொண்டு எகிப்துக்கு ஓடி போனாங்க. இயேசுவை அங்கே வச்சிருந்தா அவன் செத்த பிறகுதான் திரும்ப தேவதூதன் ஜோசப்புக்கு சொல்லி எகிப்தில் திரும்ப வந்து நாசரேத்தில் இயேசு வாழ்கிறார். இங்கே வந்து 2 காரியம். ஒன்று, இந்த ஞானிகள் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் கூட சில வழியில் ஆபத்தானவர்களாகவும் முடிந்து விடுகிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்ப்போம். இது 3வது வகையான மக்கள். 4வது, நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், அப்பாவி மக்கள், அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பங்களிலே வாழ்ந்த மக்கள். 2வது மக்கள் வந்து ஆன்மீகவாதிகள். நான் சொன்னேன், அது ஆன்மீகவாதிகள் சொல்ல இந்த சாஸ்திரிகள், ஞானிகள். 3வது வகையான மக்கள் அழிவின் அரக்கர்கள், ஏரோது போன்றவர்கள். 4வது வகையான மக்கள் இருக்கிறார்கள்,
யார் என்றால் இந்த அழிவுக்கு துணை போனவர்கள். நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏரோது 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். 4ஆம் வசனத்தில் 4ஆம் வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் பிரதான ஆசாரியர் அழிவுக்கு துணை போனவர்கள், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து அவர்களிடத்தில் விசாரிக்கிறார். அவர்களும் சொல்லுகிறார், இவர்கள் அதை தடுத்து நிறுத்த முற்படவில்லை, இந்த அழிவுக்கு துணை போனவர்கள். அதனால 4 வகையான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். ஒன்று, நான் சொன்ன மாதிரி அப்பாவி மக்கள். இன்றைக்கு மலையகத்தில் இறந்து போனவர்கள் நிறைய பேர் அப்பாவி மக்கள். எங்கள் மற்றும் அழிவுகளுக்குடைய அழிந்து யுத்தத்திலே இங்கே என்றாலும் நீங்கள் பார்க்கலாம், சுனாமியிலே அழிந்து போனவர்கள் அப்பாவி மக்கள் நிறைய பேர். 2வது வகையானவர்கள் ஆன்மீக தலைவர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள், இந்த ஞானிகள் போன்றவர்கள். வெளிப்படையாக ஆண்டவரை ஆராதிக்க அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு ஆன்மீக தேடல் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் அதில் நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களுடைய ஞானம் தவறான ஞானம். நான் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். 3வது வகையான மக்கள் நான் சொன்னது போல அப்பாவி மக்கள். 2வது ஆன்மீகவாதிகள், அழிவின் அரக்கர்கள், அழிவை திட்டமிட்டு கொண்டு வருகின்றவர்கள். அடுத்தது அந்த அழிவுக்கு துணை போகின்றவர்கள். முதலாவது நான் சில காரியத்தை சொல்ல வேண்டியது, அழிவின் அரக்கர்களுக்கு அல்லது அப்பாவி மக்களுக்கு கூட நாங்கள் அதுக்கு இணைந்து போகின்றோம். இந்த அழிவுகளுக்கு காரணம் எல்லாம் இன்றைக்கு இந்த டித்வா புயலினாலே வந்த இத்தனை உயிரிழப்புகளுக்கும் என்ன காரணம் என்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகும். இந்த புயல் எப்படி வந்தது என்றால், இந்த காற்று டித்வா அந்த சுழற்சி அல்லது அந்த புயல் அல்லது சைக்ளோன் வந்த அந்த காற்று வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தது. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வீசா கொடுத்துட்டாங்க. அது வீசா எடுத்து ஸ்ரீலங்காவுக்குள்ளே வந்துச்சு. டவுன் சவுத் கீழ் பகுதிக்கு தென் மாகாணத்துக்குள்ளால வந்தது. எப்படி அந்த சூறாவளி உருவானது என்றால், ஆஸ்திரேலியாவில் உள்ள பசிபிக் சமுத்திரத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு தாளமுக்கம் உருவானது. இது தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள், ஆழமாக இன்னும் தேடி படியுங்க. நான் சொல்றது சுருக்கமான காரியம், நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங். அந்த பசிபிக் சமுத்திரத்தில் ஒரு தாளமுக்கம் உருவானது. இந்த தாளமுக்கம் ஏன் உருவானது என்றால், நாங்கள் பார்க்கிற பிளாஸ்டிக் பாவனைகள், எங்களுடைய ஃபேக்ட்ரிஸில் இருந்து வெளியிடுற புகைகள், ஜப்பான் சைனாவில் அந்த சூழல் உள்ள நாடுகள், அங்கிருந்து வெளிவருகிற மிக அதிகமான நியான் போன்ற வாயுக்கள், இவைகள் எல்லாம் மேலுக்கு போகின்ற பொழுது அந்த சூரிய வெப்பத்தை கட்டுப்படுத்தி விடுகின்ற அந்த ஓசோன் படலத்தில் ஒரு பெரிய துவாரம் ஏற்படுது. இந்த வாயுக்களுக்கு அதை குழப்பி போடும். ஆகவே சூரிய வெப்பம் நேரடியாக பூமியை தாக்குகின்ற பொழுது பசிபிக் சமுத்திரத்தில் இந்த முறை தாக்கி அந்த தாக்கத்தின் காரணமாக கடல் மேலுக்கு எழும்பியது. கடல் மேலுக்கு எழும்புகின்ற பொழுது 2 காரணம். ஒன்று, சூரிய வெப்பத்தின் தாக்கம் ஆவியாக போகிறது. அந்த ஆவி அந்த கடலுக்கும் அந்த ஓசோன் படலத்துக்கும் இடையில் இருக்கிற வாயுவை ஆவியாக பண்ணது. அது அந்த வாயு ஏற்கனவே ஈரப்பதனான வாயு ஆவியாக மேலுக்கு போக ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடம் உருவாகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், அந்த வெற்றிடத்தை நோக்கி உயர் அழுத்தத்தில் இருக்கின்ற வாயு அல்லது காற்று மிக வேகமாக நகரும். ஆகவே ஆஸ்திரேலியா பக்கம் அந்த நேரம் உயர் அழுத்தத்தில் இந்த வாயு காற்று மிக வேகமாக கடலுக்குள்ளே பசிபிக் சமுத்திரத்தை நோக்கி நகர தொடங்கின. நகர்ந்து அது கடலுக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது அந்த கடல் காற்று மேலே எழும்புகிறது. அந்த கடலுக்கு மேலே உள்ள காற்றும் எழும்புகிறது. அந்த குளிர்மையான காற்றுக்குள்ளே இந்த காற்று, ஆஸ்திரேலியா காற்று வந்து சிக்குகிற போது சுழற்சி ஏற்படுது. அந்த சுழற்சி அப்படியே நகர்ந்து அது இங்கே இருக்கின்ற தாளமுக்கத்துக்குள்ளே வந்து சேர்கிறது. அது திரும்ப பூமி, அதாவது நிலப்பகுதிக்குள்ளே வருகின்ற பொழுது இன்னும் வேகமடைந்து அது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனாலே இந்த அழிவுகளுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபேக்டரிஸும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பாவனையும் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்படுகின்ற அல்லது அவர்களாலே செயல்படுத்தப்படுகின்ற அணு ஆயுதங்களுடைய விளைவுகளும் இந்த ஓசோன் துவாரத்தை பெரிதாக்குகிறது. அழிந்து போனவர்கள் அப்பாவிகள், இதை அழித்தவர்கள் அரக்கர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள் வசதியாக. அவை முதலாவது வகையான மக்கள் இன்றைக்கு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் ஞானமாக நடந்திருந்தால் குறைத்திருக்கிறார். இன்றைக்கு 645 பேர் இருந்ததாக இந்த காலையிலே பதிவை பார்த்தேன். இந்த புயலினாலே அதிலேயும் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சொல்றது குறைக்கப்படாது.
செத்து போனவர்கள் முக்கால்வாசி பேர் விடுப்பு பார்க்க போனோம். ஓமோ இல்லையோ விடுப்பு படம் பார்க்க போனாங்க நிறைய பேர் சேர்ந்தார். ரெண்டாவது இந்த டிக்டாக் பண்ணுறவையும் போயிருந்தாங்க. மூன்றாவது செல்ஃபி எடுத்தாங்க. சரி, மற்றது அதில் கொஞ்சம் தம்பல் ஒரு பொடியன் 4 பேர் வந்து ஒரு தண்ணி என்ன சொல்வது பாலத்துக்கு மேலால் உயரமாக பாயுது. அந்த மதவில் இருந்து குதித்து அதன் பக்கம் நீந்தி கொண்டு போகிறார்கள். ஒருவர் அதை வீடியோ பண்ணி அதை பதிவிடுகின்றார். இந்த 4 பேரையும் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய கிராம சேவையாளர்களுக்கு சொல்லுங்கள், டிஎஸ்க்கு சொல்லி அனுரகுமார திசாநாயக்கருக்கு இந்த 4 பேரையும் அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அடுத்த வருஷம் ஒலிம்பிக்கு இவர்களை அனுப்பினால் 4 தங்கப்பதக்கங்களை நீச்சலில் கொண்டு வருவார்கள். அதனால நாங்கள் ஞானமாக விடுப்பு பார்க்க போகாமல் கவனமாக இருந்திருந்தால் தப்பி இருக்கலாம். அந்த இவ்வளவு மக்கள் மண் சரிவில் அகப்பட்டவர்களை கூட காப்பாற்றி இருக்கலாம். இந்த அலர்ட் வருகின்ற பொழுது அரச உத்தியோகர்கள் அந்த இடத்துல ஆபத்து என்று சொல்லி வெளிக்கிடப்பட்டிருக்கலாம். இப்பொழுது அப்படி செய்யலாம். ஆகையினாலே இந்த அப்பாவி மக்கள் பாவம், அவர்களை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது நான் சொன்ன மாதிரி ஆன்மீகவாதிகளும் அதுக்குள்ளே ஆபத்தான ஞானிகள். நான் சொல்லுவேன் பாவம், அவர்களும் ஒரு விதத்தில் பாவம் தான். ஆனால் அவர்கள் படித்த அந்த கல்வி, அந்த அறிவு, அனுபவம் பயன்படவில்லை. அவர்கள் நட்சத்திரத்தை தொடர்ந்து போனவர்கள் அது கைப்பணி முடிக்கிற இடம் மட்டும் போயிருக்க வேண்டும். அரண்மனைக்குள்ளே புகுந்து விட்டார்கள். இவர்கள் படித்த முட்டார்கள், இவர்களால் அழிவுகள் கூட. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பகுதி மக்கள் இயேசுவை பணிந்து கொள்ள போனவே இல்லை. யார் அது? இந்த ஞானிகள் சாஸ்திரிகளை போல இன்னொரு பகுதி மக்கள் போனார்களே, யார்? எளியர். அதுகள் பாருங்கள், தங்கண்ட பாட்டுக்கு ஒரு கைடு கூட இல்லை, ஒரு வழிகாட்டி இல்லை. தங்கண்ட பாட்டுக்கு சரியான இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சில எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு வருத்தம் கண்டுபிடிக்க முடியாது. சிம்பிளாக இந்த அப்போதைக்கு கண்டுபிடிச்சிட்டு போடுவார், கையை பிடிச்சி கண்டுபிடிப்பார். சரி, முந்தி சொல்ல வந்த பிள்ளைக்கு பயங்கர காய்ச்சல் என்று சொன்னால் எனக்கு நடந்த உண்மையான சம்பவம் கொழம்புல 3 டாக்டர்ஸை காட்டியும் அந்த குழந்தையுடைய என்ன சொல்கிறது காய்ச்சலை நிப்பாட்ட முடிகிறது. கடைசியாக சொன்னார்கள் ஒரு வெதமாத்தியார், சிங்களத்தில் சொல்லுவாங்க வெதமாத்தியார். அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினப்போ அவர் சொன்னார், இந்த நெல் இருக்குல்ல, நெல் எடுத்து இந்த பல்லில் பிரசுகளை கீறி விட்டார், காய்ச்சல் நின்றுட்டு. பழைய ஆட்கள் அப்படி ஞானமாக செய்வார்கள். இப்போ இந்த எம்பிபிஎஸ்க்கு தெரியாது. படித்தவர்களாலே ஆபத்து, அறப்படித்தவர்கள். இதனாலே இந்த ஞானிகள் செய்த தவறாலே எத்தனை உயிர்கள், எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் அவர்களும் ஆன்மீகத்தோடு அவர்கள் போய் ஆண்டவரை பணிந்து கொண்டு திரும்பி வந்தார்கள். ஆனால் 2 வகையான மக்களை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவும் அதை சொல்லி இருக்கிறார். சகையு அவன் எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் இயேசுவை பார்த்த பொழுது அவன் இயேசுவை தன்னை ஒப்புக் கொடுத்தான். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனார். இயேசு ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, கொடுத்துட்டு வந்தார். இயேசு சகையுக்கு ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்தார். என்ன கேரக்டர் சர்டிஃபிகேட்? இவனும் சொல்லுங்க ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இப்படி கேரக்டர் சர்டிஃபிகேட் யாரும் தர மாட்டாங்க. சரியா? பேதுரு படிக்காத, ஆனால் இயேசு அவனுக்கு உண்மையில் என் சபையை கட்டுவேன். படிப்பில்லை, எல்லாம் கூட படித்தால் ஆபத்து. சரி, நாங்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறது மட்டுமல்ல, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமானவர்கள் படித்திருந்தாலும் கூட சில வழியில் அவர்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம், இருளின் பிள்ளைகள் அதிக சாதுரியம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்று எஜமான் கண்டு அவர்களை மெச்சிக்கொண்டார். ஒளியின் பிள்ளைகளை பார்க்க, உண்மையாக கடவுளோடு நெருங்கி வாழ்கிறவர்களை பார்க்கலாம். இருளின் பிள்ளைகள் அதிக சாதுரியமாக நடக்கிறார்கள், கள்ளவழி. ஆகியவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த 4 வகையான மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அப்பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் ஞானமாக வாழ பழக வேண்டும். ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் நாங்கள் ஞானமாக வாழ பழக வேண்டும். நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஞானம் என்று சொல்வது அல்லது அறிவு என்று சொல்வது 2 வகையாக இருக்கும். ஒன்று ஈவன் லீடர்ஷிப் அல்லது செல்வாக்கு, நல்ல செல்வாக்கு, கூடாத செல்வாக்கு. உங்களுக்கு தெரியும், பிரிச்சுட்டாங்க. நல்ல தலைவர்கள், கூடாத தலைவர்கள். ஹிட்லர், முசோலினி, இடியமின் எல்லாரும் தலைவர்கள் தான். They are also leaders, but bad leadership. மதர் தெரேசா, நெல்சன் மேண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், இவர்கள் எல்லாரும் நல்ல தலைவர்கள். ஆண்டவர் இயேசு மாடல் லீடர். அதனாலே நல்ல செல்வாக்கு, கூடாத செல்வாக்கு, நல்ல தலைவர்கள், கூடாத தலைவர்கள்,
நல்ல ஞானம் கூடாத ஞானம், பிள்ளையான வழித்தங்களை வழிநடத்துகிறது தவறான ஞானம். சங்கீத நீதிமொழிகளை வாசிங்கன்னா ஞானத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் வாசிக்கிற எஸ்ஐயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உண்மையான ஞானம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும், பாவப்பட்ட மக்களை விடுவிக்கும். எபிரேயர் 20 சொல்லப்படுது. அவர் அந்த ஞானம் இறைவனுக்கு ஆண்டவர் கடவுள் பக்கத்தில் இருக்கிறது, பங்கு பங்காகவும் வகவையாகவும் அவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த வகையில் தான் ஆண்டவர் இயேசுங்கள் மத்தியில் வந்து பிறந்தார். அதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் காட்டி அந்த அன்பின் பாதையில் அன்பின் படியில் செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஒரு கணம் சொல்லிப்போம். நீங்கள் நேசிக்கிறார் ஆண்டவர். வாழும் வழியை வகுத்தாய் விரும்பி, தாழும் பாவியை தடுத்தாய் நெருங்கி. ஆண்டவரே, துன்பத்தோடு இழப்புகளோடு வாழ்கின்ற அப்பாவி மக்கள் என்னுடைய கரங்களில் வைத்துக் கொடுக்கின்றோம். நம்முடைய வருகையின் செய்தி விடுதலையின் செய்தியாக அமைய, பார்வையற்றோருக்கு பார்வையை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க நீர் வந்து பங்கு பங்காகவும் வகையாகவும் ஆண்டவரை வெளிப்படுத்தினது போல எங்கள் மத்தியிலும் இந்த அழிவுகளுக்கு மத்தியில் உண்மை வெளிப்படுத்தும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அர்த்தம் உள்ளதாக செய்ய எங்களுக்கு பிறந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
சர்வத்தையும் சிருஷ்டித்த நல்ல இறைவா, அன்று விடுதலையின் வேந்தனை வழிபட ஒரு விண்மீனால் ஞானிகளை வழிநடத்தினீர். அதுபோலவே இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மாநில உள்ளங்கள் யாவரையும் வழிநடத்தவும், அவர்கள் அனைவரும் உம்முன் தாழ்வணியவும், அவர்களின் சிந்தனைகளின் வடிவங்கள் யாவும் உமக்கு கீழமையவும் அருள் புரியும் என்று நாங்கள் கேட்கும்போது Thank you.
வாழ்வதற்கான எல்லா வளங்களையும் எங்கள் வாழ்விலே தந்திருக்கின்றீர்கள். கர்த்தாவே, தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நிறைவுகளுக்காகவும் எங்களுக்குள்ளே வைத்திருக்கின்ற தாளந்துகள் திறமைகளுக்காகவும் மாறிப்போகின்ற இந்த உலக வாழ்விலே எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற உம்முடைய அதிசயமான வழிநடத்தல்களுக்காகவும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து உம்முடைய திருச்சன்னிதானத்திலே வந்து உண்மை ஆராதிக்க உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். இந்த நாளை காண செய்த தயவுக்காய் நன்றி. விழித்து இந்த நாளை கண்டு எழுந்து நடந்து உங்களுடைய திருச்சம்பத்திலே வந்து உண்மை ஆராதிக்கின்ற பெருனை ஈர்ந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை உங்களுடைய திருக்கரங்களிலே பணியர்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்வுக்கு தந்த வளங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் இருந்து உங்களுடைய கரங்களிலே இந்த சிறிய கொடையை ஒப்படைத்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் தங்களையும் இந்த கொடைகளின் வழியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கின்ற பொழுது அவர்களையும் ஆண்டவரை காணிக்கை ஆசீர்வதியும். ஆண்டவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை பாடுபடுகின்ற துன்புறுகின்ற சமூகத்துக்கு இருக்கும்படிக்கு எங்களை நீர் உம்முடைய ஞானத்தால் வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடனை எங்களுக்கு நன்றி. எங்களை சோதனைக்குள் பிரவேசித்த பண்ணாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். வல்லமையும் மகிமையும் இன்னும் விடுகிறது. ஆமென். ஆசீர்வாதத்தை முன்னிற்போம். கடவுளுடைய கிருபையுடைய இரக்கத்துக்குள்ளும் பராமரிப்புக்குள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் கட்டளையில் தருவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் இழப்புகள் துன்பங்கள் அழிவுகளுக்கு மத்தியிலே அல்லலுறும் மக்கள் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாகவும் நிலையாகவும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
கர்த்தாவே